தன் சகோதரன் பகாசுரனின் மரணச் செய்தி கிடைத்து அதாசுரன் கோபாவேசமானான். தன் சகோதரனின் மரணத்திற்கு பழிவாங்க விரும்பினான். அந்த பழியை கிருஷ்ணனை கொன்றுதான் தீர்க்க வேண்டும் என்று நினைத்தான். ஒரு நாள் ஓரிடத்தில் கிருஷ்ணனும் பலராமனும் மற்ற மாடு மேய்க்கும் சிறுவர்களும் விளையாட்டில் மும்முரமாயிருந்ததை அவன் பார்த்தான். அவர்களுடைய பசுக்கள் பக்கத்திலேயே மேய்ந்து கொண்டிருந்தன. அதாசுரன் ஒரு மலைப்பாம்பின் உருவத்தை எடுத்துக்கொண்டான். அவன் வாயை திறந்தபோது அவனது கீழ்த்தாடை தரையையும் மேல்தாடை வானத்தையும் தொட்டன. அதாசுரன் தன் முழு வாயையும் திறந்து கொண்டு காட்டு வழியில் உட்கார்ந்தான். தனது நீளமான நாக்கை துருத்தி தரையில் சிவப்பு கம்பளம் போல விரித்தான். தெரியாத குழந்தைகள் விளையாடிக்கொண்டே அதாசுரனின் அருகே வந்தனர். விரைவிலேயே அவர்கள் விளையாடியவாறே அதாசுரனின் வாய்க்குள் புகுந்தனர். அதாசுரன் கிருஷ்ணன் வாய்க்குள் நுழையும் நேரத்தை எதிர்பார்த்திருந்தான். கடைசியில் கிருஷ்ணனும் பலராமனும் கூட அங்கு வந்து அரக்கனின் வாயில் புகுந்துவிட்டனர். நிலைமையை உணர்ந்த கிருஷ்ணன் அவர்களை விழுங்க அசுரன் வாயை மூடுவதற்கு முன்பாக தன் உருவத்தை பெரிதாக்கிக் கொள்ள ஆரம்பித்தான். விரைவிலேயே கிருஷ்ணன் அதாசுரனின் வாயில் சிக்கிக் கொள்ளும் அளவுக்கு மகா பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டான். இப்போது அதாசுரனால் சரியாக மூச்சு விடவும் முடியவில்லை, வாயை மூடவும் முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து மூச்சு அடைத்து கொண்டதன் காரணமாக அதாசுரன் மரணமடைந்தான். இப்போது அப்பாம்பின் வாய் ஒரு குகை போல ஆயிற்று. எல்லா சிறுவர்களும் அதாசுரனின் வாயிலிருந்து வெளியே வந்தனர். அவர்களுக்கு நடந்தது எதுவுமே தெரியவில்லை. இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணன் இன்னொரு அரக்கனை முடிவுக்கு கொணர்ந்து உலகத்தை தீமையிலிருந்து காப்பாற்றினார்.